வணக்கம். புதுவை சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுவை சட்டசபை காலை 9:30 மணிக்கு கூடியது. 10:30 மணி வரை கேள்வி நேரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் ஓம்சக்தி சேகர், அங்காளன், நேரு, பாஸ்கர், கார்த்திகேயன், புருஷோத்தமன், பெரியசாமி ஆகியோர் பேசினார்கள். இதில் அதிமுக உறுப்பினர்கள் ஓம்சக்தி சேகர், பாஸ்கர் ஆகியோர் பேசும்பொழுது சட்டசபையில் பெரும் அமளி ஏற்பட்டது. அதிமுக உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் பேசும்பொழுது கவர்னர் பற்றிய சில கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு ஆளும் கட்சி தரப்பிலும் காங்கிரஸ் தரப்பிலும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக பதிலுக்கு பேசினார்கள். இதனால் சபையில் கடும் அமளி ஏற்பட்டது. சபாநாயகர் இதை கட்டுப்படுத்த முயன்றும் இயலவில்லை. சுமார் 5 நிமிடத்திற்கு அமளி நீடித்தது. இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி சபை குறிப்பில் கவர்னர் தொடர்பான கருத்துக்களை நீக்கினார். இதையடுத்து சபை அமைதிக்கு திரும்பியது. இதேபோல் அதிமுக உறுப்பினர் பாஸ்கர் தனது பேச்சின் இறுதியில் கவர்னரை பற்றி சில கருத்துக்களை தெரிவித்தார். இதனால் மீண்டும் சபையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களும் ஆளும் கட்சி உறுப்பினர்களும் வார்த்தைகளால் மோதிக்கொண்டனர். அதையடுத்து சபாநாயகர் சபாபதி அவை குறிப்பில் இருந்து கவர்னர் தொடர்பான பேச்சை நீக்கினார். தொடர்ந்து சபை அமைதிக்கு திரும்பியது. கவர்னர் விவகாரத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்களும் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்களும் ஒரே அணியில் நின்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மரப்பாலம் சந்திப்பில் மேம்பாலம் அமைக்க பரிசீலிக்கப்படும் என்று சட்டசபையில் நடைபெற்ற விவாதத்தில் முதல்வர் ரங்கசாமி பதிலளித்தார். சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கூட்ட நெரிசலை தடுக்க மேம்பாலம் கட்டும் எண்ணம் அரசுக்கு உள்ளதா என்றும் மரப்பாலம் சந்திப்பில் மேம்பாலம் அமைக்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி பதில் அளித்து கூறுகையில் மரப்பாலம் சந்திப்பில் இருந்து முருங்கப்பாக்கம் வரை சாலையை அகலப்படுத்த பணி துவங்கப்பட்டுள்ளது. மேம்பாலம் அமைக்க பரிசீலிக்கப்படும் என்றார். அதேபோன்று சமச்சீர் கல்விக்கான சட்ட விதிகள் புதுவையில் இல்லாதது அரசுக்கு தெரியுமா? எப்பொழுது அமல் செய்ய அரசு முன்வரும் என்று சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் எழுப்பிய வினாவிற்கு அமைச்சர் கல்யாண சுந்தரம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் தமிழக அரசு பாடத்திட்டம் பின்பற்றப்படுவதால் தனி சட்ட விதிகள் உருவாக்க தேவையில்லை என்றார். அதேபோன்று கலை விழாவில் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் ரெக்கார்ட் டான்ஸ் நடத்தப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம் என்று முதல்வர் கூறினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிகரமான திட்டமான 108 ஆம்புலன்ஸ் சேவை புதுவையிலும் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்த முதல்வருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார் கூறுகையில் 2011-2012 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட உரையை மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிகரமான திட்டமான 108 ஆம்புலன்ஸ் சேவை புதுவையிலும் அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நீண்ட நாள் கோரிக்கையான 30 ஆண்டு கால பழைய குடிநீர் குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட 70 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஓரிரு மாதங்களில் பணிகள் துவங்கப்படும் என்ற அறிவிப்பு உள்ளபடியே வரவேற்கத்தக்கதாகும். அதேபோல மீனவ மக்களுக்கும் நெசவு தொழிலாளர்களுக்கும் கூடுதலான நிதி உதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என நன்றி தெரிவித்து கூறிய அவர் மேலும் தொடர்ந்து சென்டாக் மூலம் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தையும் அரசு வழங்கும் என ஏற்கனவே அறிவித்துவிட்டு தற்பொழுது வருமான உச்சவரம்பின்றி 1.25 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்திருப்பது வருத்தத்தை அளிக்கிறது. ஏனென்றால் சில கல்லூரிகளில் ஒரு ஆண்டிற்கான மருத்துவ கல்வி கட்டணம் 4,50,000 ஆகும். எனவே தற்பொழுதைய அறிவிப்பின்படி 1.25 லட்சம் கொடுத்தால் ஏழை எளிய மாணவர்களின் பெற்றோர்கள் எப்படி மீதி பணத்தை தயார் செய்வார்கள்? எனவே முதல்வர் முன்பு அறிவித்தபடி மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கு கல்வி கட்டணம் முழுவதையும் அரசே செலுத்தும் என்ற அரசாணையை வெளியிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து கூறினார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சுண்ணாம்பாறு, ஊசுட்டேரி மற்றும் அரசலாற்றில் படகு வீடுகள், நவீன நீர் விளையாட்டு கருவிகள் அமைக்கப்படும் என்று பட்ஜெட் உரையில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் உரையில் சுற்றுலாத்துறைக்கு நடப்பு ஆண்டில் 90 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சுண்ணாம்பாறு, உப்பங்கழி, ஊசுட்டேரி மற்றும் காரைக்கால் அரசலாறு ஆகியவற்றில் படகு வீடுகள் மற்றும் நவீன நீர் விளையாட்டு கருவிகளை அறிமுகப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
மேலும் கடற்கரை முகப்பில் தங்குவதற்கான அதிக கோரிக்கைகள் இருந்து வருவதால் சுண்ணாம்பாற்றில் உள்ள உல்லாச தீவிற்கும் குடில்களுக்கும் மின்சார வசதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் புதுவை நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் விபத்துக்களை தவிர்க்க ஆலோசனை வழங்கவும் ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்றும் நவீன குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலை 6 மாதத்தில் நடத்த உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக் கொண்டுள்ள அரசு பட்ஜெட்டில் அது பற்றி குறிப்பிடவும் இல்லை மற்றும் தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நாரா கலைநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நாரா கலைநாதன் கூறுகையில், இந்த ஆண்டுக்கான மொத்த வரவு செலவு 4830 கோடியில் திட்ட செலவினம் 2750 கோடியும் திட்டமில்லா செலவினம் 2020 கோடியும் அடங்கும். இதில் சொந்த வருவாயில் இருந்து 1320.23 கோடியை திரட்ட ஏதேனும் வரியை விதிக்க வேண்டிய சுமையும் பொறுப்பும் மாநில அரசுக்கு உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது இதனை வரியில்லா பட்ஜெட் என்று கூற இயலாது என்றும், உள்ளாட்சி தேர்தலை 6 மாதத்தில் நடத்த உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக் கொண்டுள்ள அரசு அது குறித்து குறிப்பிடவில்லை. மேலும் தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கவும் இல்லை என்ற அவர் மேலும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி நபார்டு வங்கி மூலம் பெற்று 2 கோடியாக வழங்கப்படும் என்று கூறியது நடைமுறைக்கு ஏற்றதா? ஊரக வளர்ச்சிக்கு மட்டுமே நபார்டு நிதி உதவி செய்யும். நகர பகுதியைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நபார்டு சட்டம் ஒப்புக்கொள்ளுமா? மேலும் வேலையின்மையை போக்கிட புதிய திட்டங்கள் குறித்தும் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்தும் குறிப்பிடவில்லை. பஞ்சாலைகள் நவீனப்படுத்தி வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கலாம். மேலும் புதிய திட்டத்திற்காக 3645 கோடி மத்திய அரசிடமிருந்து மாநில அரசு பெற முயற்சிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியுள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இன்னும் தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறினார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பல நல்ல திட்டங்களை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும், இந்த பட்ஜெட் முதல்வர் ரங்கசாமியால் அனைத்து சமுதாயத்தினரையும் மனதில் வைத்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், முதியோர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவருக்கும் நலத்திட்டங்களை உயர்த்தி வழங்கியிருக்கிறார். மேலும் சென்டாக் உதவித்தொகையில் வருமான உச்சவரம்பை நீக்கியது, தொகுதி மேம்பாட்டு நிதியை 2 கோடியாக உயர்த்தியது, ஆதிதிராவிடர்கள் நலநிதி முறையாக செலவிடப்படும் என அறிவித்தது வரவேற்கத்தக்கதாகும் என்றும், காரைக்கால் வளர்ச்சி குறித்து அரசு தனி கவனம் செலுத்தும் என்றது ஆறுதலாக இருந்தாலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இன்னும் தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூறினார். பொறியியல் படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட சென்டாக் கவுன்சிலிங் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி துவங்கி 4 நாட்களுக்கு நடைபெறுகிறது. புதுவை பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கவுன்சிலிங் செப்டம்பர் 9ஆம் தேதி துவங்கி 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் 9ஆம் தேதி காலை அகில இந்திய பொறியியல் நுழைவுத் தேர்வு எழுதிய 615 மாணவர்களுக்கும், பின்னர் 199 முதல் 174.444 வரை கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும், 10ஆம் தேதி 174.333 முதல் 146.667 வரை கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவர்களுக்கும், 12ஆம் தேதி காலை 146.444 முதல் 116.333 வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும், தொடர்ந்து 13ஆம் தேதி 116 முதல் 80 வரை கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் நடக்கிறது. புதுவை போலீசார் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த குழு அமைக்க வேண்டும் என்று டிஐஜி சுக்லா உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் கைது செய்யப்பட்ட சிதம்பரத்தைச் சேர்ந்த திருட்டு கும்பலிடம் நகை மற்றும் பணத்தினை போலீசார்கள் பறித்துச் சென்றதாக தகவல்கள் பரவியது. இது புதுவையில் தற்பொழுது பரபரப்பு செய்தியானது. இதுகுறித்து டிஐஜி சுக்லாவுக்கு தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி எஸ்எஸ்பி சந்திரனுக்கு டிஐஜி சுக்லா உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து எஸ்எஸ்பி சந்திரன் தலைமையில் அதிகாரி குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தற்பொழுது போலீஸ் பிடியில் உள்ள ரவுடி கும்பலிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணை அடிப்படையில் அறிக்கை தாக்கல் செய்து டிஐஜி சுக்லாவிடம் போலீஸ் குழு ஒப்படைக்கும். இந்த அறிக்கையில் திருட்டு கும்பலிடம் போலீசார்கள் நகை மற்றும் பணத்தினை பறித்துச் சென்ற விவரம் இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது டிஐஜி சுக்லா கடும் நடவடிக்கை எடுப்பார் என்று கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.